காசை வாங்கி உட்காந்துக்கிறானுங்க கால்ட்டு. இவங்ககிட்டலாம் கொடுத்தா பிச்சு ஓதறி விடுவான். இந்த பிருத்திவிராஜ் அவன் ஆரம்பத்துல பப்புல பேரு, இப்பதான் பிருத்திவிராஜ் எனக்கு நல்ல நண்பர் தான். அவனெல்லாம் மொடங்கி போய் சீரியல்ல விட்டுக்கிறாங்க. உண்மையா இல்லையா? சீரியல்ல போய் நடிக்கிறாரு. இது மாரி இறக்கு கோதால தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு விடு, புது புது கதை புது புது டைரக்டர்லாவது பொழைச்சின்னு போவான். எதுக்கு லைக்கா நிறுவனம் அங்கெல்லாம் போய் நடிக்கணும்? சாதாரண பட்ஜெட் படல பிருத்திவிராஜ் பிச்சு சேர்த்துட்டாப்புல. நான் சின்ன வயசுல இருந்து அவர் படம் பாத்துக்கிறேன். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சைல்ட் ஆக்ஸா நடிச்சுக்கிறாரு பிருத்திவிராஜ். ஆனா உண்மையிலே சைக்கோ வில்லன்னா பிருத்திவிராஜை விட்டா அடிச்சுக்காது. நான் இப்ப ஒரு படம் சிம்பிள் சொல்றேன் பாரு, அவள் வருவாள் பாருங்க, நீங்க நல்லா கவனிக்க. அதுல பயங்கரமா சிம்ரனை போய் டார்ச்சல் கொடுப்பா போல, பாத்துக்கிறீங்களா? அதே டார்ச்சல் தான் இங்க பண்றப்ப. அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்குது அவர்கிட்ட. கிளைமேக்ஸ்ல பிருத்திவிராஜ் தான் படமே. மற்றபடி யோகி பாபு கால்டெஸ் எப்படி வாங்கினான்னு தெரியல இந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கா போல, காணாம போயிடுவா போல சில படத்தெல்லாம். யோகி பாபு நிறைய பார்த்துருக்கேன். 2 சீன் 3 சீன் தான் இருக்கும், இருக்காது. ஆனா இதுல அப்படியே ஃபுல்லா டிராவலிங்ல கடைசியா எண்டு வரைக்கும் வரான்னா இந்த டைரக்டர் எப்படி அவ்வளவு கால்டெஸ் வாங்கினாருன்னு ஆச்சரியமா இருக்குது. அதுதான் அது ஏதோ இருக்கும். பெரிய பெரிய நிறுவனத்துல இவ்வளவு கால்டெஸ் எல்லாம் நடிக்க மாட்டா போல. ஒரு நாளைக்கு கால்டெஸ் யோகி பாபு நீ தெரியும். ஆனா இவ்வளவு நாள் இந்த இன்ட்ரோல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இதுல இருக்கா போல, செகண்ட் ஹாப்ல இருக்கிறா போல. அதுதான் யோகி பாபு தான் பலன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. வேற எதுல பலம் இல்ல. யோகி பாபு பலம் காமெடி, ரெண்டாவது பிருத்திவிராஜ் விட அந்த பேக்கேஜ், அந்த சைக்கோ வில்ல சூப்பரா இருக்கு படம். அதுதான்